அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கும் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. அமேசானுடைய பிரைம் டே சேலுடைய டீடைல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். COLOROS 11ல வந்து வர்ச்சுவல் RAM எக்ஸ்பான்ஷன் இந்த ஃபீச்சர் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வரப்போகுதுன்னு டைம்லைன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங் உடைய A22 5G லான்ச் டேட் ரிவீலாக இருக்கு, அதுவும் பார்த்துடலாம். சாம்சங் உடைய அன்பேக் ஈவெண்ட் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த டீடைல்ஸும் பார்த்துடலாம். Poco F3 GT இதை பற்றி இன்னும் சில தகவல் வந்திருக்கு, எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 585ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். DuckDuckGo ப்ரௌசரில் வந்து புதுசாக இமெயில் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய இமெயிலில் இருக்கக்கூடிய ஹிடன் ட்ராக்கர்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இப்போ நமக்கு ஒரு இமெயில் வருது அப்படின்னா வந்து இமெயில் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கூகுள் ட்ராக்கர், மெயில் சிப்புன்னு நிறைய ஹிடன் ட்ராக்கர்ஸ் அதோட அட்டாச் ஆகி தான் நம்ம வந்து மெயிலே ரிசீவ் பண்ணுவோம். ஒன்ஸ் மெயில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து எத்தனை மணிக்கு ரிசீவ் பண்ணுறோம், அதை எப்போ ஓப்பன் பண்ணுறோம், அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, எந்த டிவைஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுறோம், எந்த லொக்கேஷனில் இருக்கணும், எல்லாமே அதை ட்ராக் பண்ணி வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு அனுப்பி அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் வரும். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லா இமெயில் நம்ம ரிசீவ் பண்ணுறதுல இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஹிடன் ட்ராக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் இப்போ டக்டக் ப்ரௌசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய இமெயில் எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டக்டக் ப்ரௌசர் சொல்லவே தேவையில்லை, ஒரு ப்ரைவசி ப்ரௌசர். இப்போ இமெயிலுக்கும் ஒரு ப்ரைவசி ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே வந்து 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் இந்தியாவில் போயிட்டுருக்கு. இப்போ பாரதி, ஏர்டெல் அவங்க தரப்புலேருந்து 5G பிளான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. எஸ், பாரதி ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gயில் பிளான்ஸ், அதாவது ப்ரீபெய்ட் பிளானாக இருக்கட்டும், போஸ்ட்பெய்ட் பிளானாக இருக்கட்டும், ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் யூசர் சைடில் வந்து டேட்டா அதிகமாக தேவைப்படுது, அதனால ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இல்லை இப்போ இருக்கக்கூடிய ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 5G பிளான்ஸ் இவங்க கொண்டு வரும்போது, அதாவது ப்ரீபெய்டாக இருக்கட்டும், போஸ்ட்பெய்டாக இருக்கட்டும், அது வந்து இன்னும் பெட்டராக கொண்டு வர்றதுக்காக வந்து இவங்க வந்து ஓரானோட கொலாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓரான் அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க். இந்தியாவில் ஆல்ரெடி நிறையா இருக்குது, நோக்கியா, எரிக்சன் இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஏர்டெல்லே 5G நெட்வொர்க்கு எல்லாமே ரெடி பண்ணாமல் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது நோக்கியாவுடையது, எரிக்சனுடையது யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ஆப்ரேட்டர் சைடில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால் வந்து 5G பிளான்ஸ், அதாவது ப்ரீபெய்ட் பிளான்ஸ், போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் அஃபோர்டபுளாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பிளான்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் இந்தியாவில் ஒரு புது ஃபீச்சர் டெஸ்ட் பண்ணுறாங்க, கொலாப் ஃபீச்சர். எஸ், இந்த கொலாப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை இன்ஃப்ளூயன்சரோ, செலிபிரிட்டியோ இல்லை கிரியேட்டராக இருந்தீங்கன்னா வந்து இன்னொரு கிரியேட்டரையும் நீங்கள் வந்து கொலாப் பண்ணலாம். எஸ், இன்வைட் கொலாப் அப்படின்னு இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி இது மூலமா நீங்கள் ரீல்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் சரி, ரெண்டு பேருடைய ஃபாலோவர்ஸும் வந்து அதை வாட்ச் பண்ண முடியும். அதனால் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட அதிகம் பேர் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொலாப் ஃபீச்சர் தற்சமயம் இந்தியாவில் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த கொலாப் ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து எந்த போஸ்ட் பண்ணுறோமோ அந்த போஸ்ட் பண்ணிட்டு வந்து டேக் பீப்புள் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து இன்வைட் டு கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யாரை இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து ரெண்டு பேருடைய ஃபாலோவர்ஸும் அதை வாட்ச் பண்ண முடியும். அமேசானுடைய பிரைம் டே சேல் இந்தியாவில் ஜூலை 26th and 27th அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது எக்ஸ்க்ளூசிவாக பிரைம் மெம்பர்ஸ்க்காக. ஆல்ரெடி ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணது வந்து HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக இன்னும் சில ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூத் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூத் ஆஃபர் வந்து 18 to 24 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து அமேசானில் போய் அவங்களுடைய ஏஜ் லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் கிடையாது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து 50% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது யூத் ஆஃபரில். அதே ஷாமி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க, ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3000 rupees வரைக்கும். சாம்சங்குடைய M சீரிஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் நோ காஸ்ட் EMI எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இதெல்லாம் HDFC கார்டு ஆஃபருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆஃபர்ஸ் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஷாமி, சாம்சங், ஐகோக்கும் வந்து உங்களுக்கு 2000 வரைக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அடிஷ்னலாக HDFC ஆஃபர் கூடவே சாம்சங் கேலக்ஸி அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 11th அன்னைக்குன்னு ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ், டீசர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ அஃபிஷியல் டீசர் சாம்சங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அன்பேக் ஈவெண்ட்டுக்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க லிங்க்ஸும் அவைலபிளாக இருக்குது. ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதோட இங்கே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், அதாவது Fold 3, Flip 3, பட்ஸ் அண்ட் வாட்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 4 இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதோட இந்த அன்பேக் ஈவெண்ட்டையும் வந்து நம்ம லைவாக வாட்ச் பண்ணுற மாதிரி வந்து இவங்க லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்சங் கேலக்ஸி A22 5G ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதுக்கான லான்ச் டீசர் ஒன்று இப்போ ரிவீல் ஆயிருக்கு. எஸ், இந்த டீசரில் வந்து 2 days to go அப்படிங்கிற மாதிரி நேற்று ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இது இந்தியாவில் ஜூலை 23 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த டீசரில் வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதனால 11 பேண்ட்ஸோட வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ 11 பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது 5G கம்பேட்டபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படிங்கும்போது சாம்சங் கேலக்ஸி A22 5G இந்தியாவில் கூடிய விரைவில் வருகிறது. கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வந்து குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுடைய க்ரோத் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டோட வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் மே 2021. ஸோ இந்த ரிப்போர்ட் படி வந்து எப்போவுமே சாம்சங் தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் க்ரோத்தில். செகண்ட் பிளேஸில் வந்து ஆப்பிள் இருந்தாங்க. ஆனால் இப்போ செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ இருக்கிறதா தெரியுது. ஸோ ஓப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி பிராண்டாக வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வரல. இவங்க ஓப்போ அண்ட் ரியல்மி, ஒன்ப்ளஸ் இந்த 3 கொலாபரேஷனோட வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை விட உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிறதுனால வந்து செகண்ட் பிளேஸில் ஓப்போ இருக்குது. அதே தேர்ட் பிளேஸில் ஆப்பிளும், ஃபோர்த் பிளேஸில் வந்து ஷாமி இருக்கிறதா வந்து இந்த ரிப்போர்ட் மூலியமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஆப்பிளுடைய பொசிஷனை வந்து ஓப்போ டேக் ஆன் பண்ணிட்டதா தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஐபேட் மினி 6 உடைய ரெண்டர் இமேஜ் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. ஸோ ஐபேட் மினி அப்படின்னு சொன்னாவே டிஸ்பிளே செக்மெண்ட் வந்து எப்போவுமே சின்னதாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து 8.5 inches அண்ட் 9 inchesக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் ஸ்மார்ட் கனெக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஸோ தட் ஆப்பிளுடைய 13லையும் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கொடுக்கலாம். ஸோ தட் எல்லா ஆப்பிள் டிவைசஸ், ஐபேட் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கூடவே இது பவர் பட்டனோட டச் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கப்புறம் ஆப்பிளுடைய பயோனிக் A15ல இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. ஃபைனலாக ரியல்மியுடைய GTயில் மாஸ்டர் எடிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் வந்து கொஞ்சம் சூட்கேஸ் டைப்பில் இருந்தாலும் மாஸ்டர் எடிஷனில் சில டிசைன்ஸ் எல்லாம் ஓப்போவுடைய ரினோ சீரிஸ் மாதிரி தான் இருக்குது அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும். பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்னாப் டிராகன் 778 120 Hz AMOLED பேனல், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், NFC சப்போர்ட், GT மோட், கூடவே வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக பேஸ் வேரியன்ட் 27,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே ரியல்மி GT எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 870ல் கொடுத்துருக்காங்க. கூடவே 120 Hz AMOLED பேனல், கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இதுலேயும் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்து இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியன்ட் 33,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அவுட்லுக், டிசைன் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M21 அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி லான்ச் ஆனது இது பிரைம், அதாவது 2021 எடிஷன் கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் எல்லாம் ஏற்கனவே இருந்த மாதிரி தான். ஸ்பெசிஃபிகேஷனும் Exynos 9611 கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார்னு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,499க்கு 2 கலர்ஸில் இப்போ அமேசானுடைய பிரைம் லான்ச்சஸ் அண்ட் பிரைம் சேலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓப்போவுடைய ColorOS 11ல் வந்து மெமரி எக்ஸ்பேன்ஷன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிவைசஸ்க்கும் சாஃப்ட்வேர், அதாவது OTA அப்டேட் மூலிமா இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மெமரி எக்ஸ்பேன்ஷன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரேம், ஏற்கனவே இருக்கிற ரேமை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது தான். இந்த அப்டேட் வந்து OTA அப்டேட் மூலிமா இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ இதுக்கான லிஸ்ட் எந்தெந்த டிவைஸ்க்கு வந்து இந்த மெமரி எக்ஸ்பேன்ஷன் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது ஓப்போவுடைய Find X சீரிஸ். Find X சீரிஸில் இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இந்த அப்டேட் வரும். அடுத்ததாக ரினோ சீரிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரினோவுடைய 2 சீரீஸ்லேருந்து ஆரம்பித்து 4 சீரிஸ் வரைக்கும், கூடவே ஓப்போவுடைய A சீரிஸ் அண்ட் K சீரிஸும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் ஓப்போ யூஸராக இருந்தால் இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணி உங்கள் டிவைஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அப்டேட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் யூஸ் பண்ணுறீங்க, 6GB 8GB 12GB அதுக்கேற்ற மாதிரி தான் அப்டேட் வரும். ஸோ அப்டேட் வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் 6GBக்கு வரலாம், இல்லை 8GBக்கு வரலாம். ஸோ வந்து இவங்க பேட்ச் வைஸாக தான் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களது வந்து ரினோ டிவைஸ் அப்படின்னா இமீடியட்டாக வராது. உங்களுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்னவோ அது பொறுத்து தான் உங்களுக்கு அப்டேட் வரும்.
OnePlus Nord 2 இந்தியாவில் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட அவுட்லுக் டிசைன் எல்லாம் OnePlus 9 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4 கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி ஒரு லைட் ப்ளூ, கிரே கலர் பார்த்துருந்தோம், ரெட் கலர் பார்த்துருந்தோம், இப்போ ஒரு ஆலிவ் க்ரீன் கலரும் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இது வந்து 3 இல்லைனா 4 கலர்ஸில் வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Poco F3 GTயும் இந்தியாவில் ஜூலை 23 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ ஃபைனல் டீசர் மாதிரி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் கேமர்ஸ்க்கான ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் டச் சாம்பிளிங் ரேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ கேம் விளையாடும் போது டச் சாம்பிளிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போது போக்கோடைய F3 GT. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இன்ஸ்டாகிராமில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஹலோ ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரகாஷ். கங்க்ராச்சுலேஷன் பிரகாஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.